கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த மாதம் உள்ள பார்த்தீங்கன்னா காதலர்களை செலிப்ரேட் பண்ணுற ஒரு அழகான மாதமாக தாங்க இருக்குது. தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும் சரி, தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாதிரி தான் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். காதல்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே காதல்னால் ரொம்ப பிடிக்கும் தானே. இந்த உலகம் எவ்வளோ தான் மாறினாலும் காதல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் தாங்க இருக்குது. ஒரே ஒரு பார்வையில் ஆரம்பிக்கிற அந்த காதல் தான் ஒரு வாழ்க்கையாக மாறிட்டுருக்கு. பல திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான ரொம்ப ஃபீலிங்கான லவ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். காதல் படம்னாலே ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும், அழுகியாக இருக்கும், தோல்வி இப்படின்னா பலதரப்பட்ட படங்களை கொடுத்த தமிழ் சினிமாவில் இருக்க இயக்குனர்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நடிகைகளை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பேச போகிறேன். அதில் முதல் வரிசையில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா மணிரத்னம், சுஹாசினி. இயக்குனர் மணிரத்னம் சார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 படங்களுக்கு மேலே கொடுத்துருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட்டான ஒரு படம் தான். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் எடுக்கிற எல்லா படங்களையும் காதலை அவருக்கே உரிய அந்த ஸ்டைலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நிறைய படங்கள் அவரை பற்றி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ரோஜா படம் எடுத்துக்கலாம், பாம்பே, அலைப்பாயுதே, தளபதி. ஸோ இப்படி நிறைய அவருடைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நாயகன் படம், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காதலை அந்த ஃபீலிங்ஸை கண்ணாலேயும் பார்க்குற பார்வையில் பேசுகிற மொழிகளில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டர் மணிரத்னம். அவருக்குமே ஒரு காதல் உருவாயிருக்கு. இந்த காதல் எங்கே உருவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுஹாசினி மேடம், நடிகை சுஹாசினி இருக்காங்களா, 1980 பார்த்திங்கன்னா அவங்க நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நடிகையாக இருந்தாலும் சில படங்களில் உதவி இயக்குனராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி நாயகன் படம் 1980 பார்த்திங்கன்னா இந்த படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணிரத்னம் சார் கூட இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போவே இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கே தெரியாமல் ஒரு லவ் ஃபீல் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. சுஹாசினி மேடம் பார்த்திங்கன்னா மணிரத்னம் சார் எடுக்கிற அந்த டைரக்ட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்களுக்குள்ளே ஒரு காதல் தன்னையே அறியாமல் தன்னோட மனசில் ஒரு காதல் உருவாயிருக்கு. அதே மாதிரி தான் டைரக்டர் மணிரத்னம் சாருக்கும். இவங்களுடைய காதல் எடுத்தோடனே ரெண்டு பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட போய் தான் தன்னுடைய நான் சுஹாசினியை லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. இதை ஒரு இன்டர்வியூவில் சுஹாசினி மேடமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காதல் பயணம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. இவங்களோட கல்யாணம் பார்த்திங்கன்னா 1988 இவங்க மேரேஜ் முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார், ரோஜா மேடம். இவங்களுடைய காதல் எங்கே ஆரம்பிச்சுன்னா முதல்ல ரோஜா மேடம் செம்பருத்தி படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆர்கே செல்வமணி சார். அந்த முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய காதல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வயசு வித்தியாசமே பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சாருக்கும் ரோஜா மேடமுக்கும் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கும்போது அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலையும். ஆனாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணி தன்னோட ஃபேமிலியில் பேசி இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2002 ஆர்கே செல்வமணி சாருக்கும் ரோஜா மேடமுக்கும் மேரேஜ் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, குஷ்பு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு நட்பு பல படங்கள் மூலிமா, ப்ரிவி ஷோ மூலிமா ரெண்டு பேருமே நல்ல ஒரு நட்பாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முறைமாமன்ற படத்தின் மூலமாக தான் தன்னோட படத்தில் இவங்க நடிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சுந்தர் சி தன்னோட லவ் ப்ரப்போஸில் குஷ்பு மேடமுக்கு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் இவங்க காதல் கதை திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டர், இயக்குனர், நடிகர் இப்படி பலதரப்பட்ட முகங்களை கொண்ட பாக்கியராஜ் சார், அவருடைய ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பாக்கியராஜ். இவங்களுக்குள்ளுமே பார்த்தீங்கன்னா டார்லிங் என்ற படத்தில் மூலமாக தான் லவ் ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமை இவர் பூர்ணிமா பாக்கியராஜ் கிட்ட தன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவங்களுக்குமே பாக்கியராஜ் மேலே சார் மேலே ஒரு லவ் இருந்திருக்கு. இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா 1984 இவங்க மேரேஜ் முடிஞ்சிருக்கு. அடுத்த காதல் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை தேவயானி, ராஜகுமாரன். இவங்க சூரிய வம்சம் படத்தின் மூலமாக இவங்களுடைய நட்பு ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இவர் அழகாக பேச பழக இவருடைய நேர்மையை பார்த்து தேவயானி மேனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குன்ற படத்தை இவர் டைரக்ட் பண்ணும்போது இவங்களுடைய காதல் திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. என்னதான் இவர் பண வசதி இல்லாதவராக இருந்தாலும், அழகு இல்லாதவராக இருந்தாலும், இவருடைய நேர்மை, தன்னிடம் ப்ரப்போஸ் பண்ண விதம், இவர் எழுதுகிற ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பார்த்துட்டு தேவயானி மேடம்க்கு குடும்பத்தையே எதிர்த்து ராஜகுமாரன் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2001 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருத்தணியில். அடுத்ததாக
அட்லி, பிரியா இவங்க 2 பேருமே வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போதே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. டேரக்டர் அட்லி வந்து நம்ம நிறைய படங்கள் அவர் முக்கியமாக ஒரு விஜய் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரியா வந்து நிறைய கேரக்டர் ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கான லவ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஷார்ட் ஃபிலிமில் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணி அது மேரேஜில் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்களோட திருமணம் வந்து ரொம்ப திரையுலகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு காதல் கதையாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்க எப்படா மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். நானும் ரவுடி தான் படத்தின் மூலயமா தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த படத்தில் இவர் ப்ரப்போஸ் பண்ண விதம், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்களுடைய காதல் வந்து திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காதல் கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரும் நடிகருமான குணச்சித்திர நடிகருமான பொன்வண்ணன், சரண்யா இவங்க 2 பேருக்குள்ளான காதல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. 1994 கருத்தம்மா படத்தில் தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த காதல் வந்து 1995 திருமணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான போயிட்டு இருந்த இவங்களுடைய காதல் கதையில் வந்து 2 குழந்தைகள், 2 பெண் பிள்ளைகள் இவங்களுக்கு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டில், சினி ஃபீல்டில் வந்துட்டு குணச்சித்திர நடிகையாகவும் குணச்சித்திர நடிகராகவும் ஒரு பக்கம் பொன்வண்ணன் சார் இருக்காங்க, இன்னொரு பக்கம் சரண்யா பொன்வண்ணன் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு காதல் ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நடிகருமான டி ராஜேந்தர் சார். இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசும் படமாக தான் இருக்குது. அவர் எடுக்கிற ஒவ்வொரு காதல் படங்களும் வந்து அவ்வளோ உணர்ச்சி விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அழுகிறாமல் ரொம்ப ஃபீலிங்கோடு எடுப்பார் டி ராஜேந்தர் சார். அவருடைய காதலுமே பார்த்தீங்கன்னா உஷான்றவங்கள தான் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அவங்களும் ஒரு நடிகை தான். தன்னோட மனைவி மேலே இருக்க காதலை வெளிப்படுத்தணுன்ற விதமாக தான் உயிர் உள்ள வரை உஷான்ற படமும் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போனால் நிறைய பேர் திரையுலகில் வந்து இயக்குனர்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் நடிகைகளுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே தாங்க இருக்காங்க. அடுத்த அப்டேஷனோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.